இலங்கையின் கல்வி அமைச்சினால் 2026ஆம் கல்வி ஆண்டிற்கான பாடசாலை நேரங்கள் மற்றும் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பிலான முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அண்மை காலங்களில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களினால் பல மாகாணங்களின் பாடசாலைகளின் கட்டிடங்கள் மற்றும் போக்குவரத்து அமைப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு 2026ஆம் கல்வி ஆண்டின் பாடசாலை நேரத்தை நீடிக்க வேண்டாம் என கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதன்படி கல்வி மற்றும் போக்குவரத்து துறைகள் வழமைக்கு திரும்பும் வரை 5ஆம் தரம் முதல் 13ஆம் தரம் வரையிலான மாணவர்களுக்கான பாடசாலை நேரங்கள் மாற்றமின்றி காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை தொடரும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. முக்கிய திகதிகள் மாற்றங்களாக கல்வி ஆண்டின் ஆரம்ப அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் ஜனவரி 5ஆம் தேதி ஆரம்பமாகும். பாட வேளைகளாக 6 முதல் 13ஆம் தரம் வரையிலான மாணவர்களுக்கு ஒரு நாளைக்கு 7 பாட வேளைகள் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு பாட வேளைக்கும் 45 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டில் 1 மற்றும் 6ஆம் தரங்களின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அமுல்படுத்தப்பட உள்ளன. தரம் 6க்கான கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி 21ஆம் தேதி ஆரம்பமாகும். தரம் 1 மாணவர்களை அடையாளம் காணும் பணி ஜனவரி 5இல் ஆரம்பமாகி முறையான வகுப்பு செயல்பாடுகள் ஜனவரி 29ஆம் தேதி தொடங்கும். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் எஞ்சிய அமர்வுகள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 12 முதல் ஜனவரி 20 வரை நடைபெறும். தரம் 1 மற்றும் தரம் 6 மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் மற்றும் செயலூட்டு புத்தகங்கள் அந்தந்த வகுப்பு ஆரம்பமாவதற்கு முன்னரே விநியோகிக்கப்படும் எனவும் ஏனைய வகுப்புகளுக்கான பாட புத்தகங்கள் ஏற்கனவே முழுமையாக விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.